இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட தலைமை அலுவலகத்தில் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ்.எம். சுகுமார் அவர்கள் தலைமையில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் முழுவதும் உள்ள ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூராட்சி செயலாளர்கள், கிளை செயலாளர், இளைஞரணி, மகளிரணி, மாணவரணி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு அணி ஆகிய பொறுப்பாளர்களை எல்லாம் அழைத்து மாவட்ட தலைமை அலுவலகத்தில் வருகின்ற 19/20/8/2025 தேதியில் நமது பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் நமது ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டத்திற்கு வருகை தருவதை முன்னிட்டு ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் சொல்வதைப் போலவே மக்களை அழைத்து வந்து இந்த மாபெரும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை பெருமைப்படுத்தி காட்ட வேண்டும். ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டத்தில் தான் அதிக மக்கள் கூடினார்கள் என்ற பெருமை நமது மாவட்டம் பெற வேண்டும். அதற்காக ஒவ்வொரு பொறுப்பாளரும் கடமை தவறாமல் செயல்பட வேண்டும் என்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆரணி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ்.எம். சுகுமார் அவர்கள் தொடர்ந்து பொறுப்பாளர்களையும் தொண்டர்களையும் சந்தித்து வருகிறார். அவருடைய கரங்களை வலுப்படுத்தும் விதமாகவும் நமது ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டத்தில் அதிக மக்கள் உறுப்பினர்கள் என்ற பெருமையை பெற வேண்டும், ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். குறிப்பாக அதிமுக கட்சியில் உள்ள தொண்டர்களை நேரில் அணுகி அவர்களோடு பொதுமக்களையும் அழைத்து வர வேண்டும் என்று ஆலோசனை வழங்கி சிறப்பித்தார். இதில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் வி.கே. சீனிவாசன், மாவட்ட துணை செயலாளர் வேதகிரி, முன்னாள் மாவட்ட செயலாளர் சுமைதாங்கி ஏழுமலை, மாவட்ட மகளிரணி செயலாளர் ராதிகா மற்றும் மாவட்ட துணை செயலாளர் ரமா பிரபா அவர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். எம்பி, எம்எல்ஏ, ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ, அதுக்கப்புறமா எம்பி, அதுக்கப்புறமா அமைப்பு செயலாளர், அதுக்கப்புறமா முதலமைச்சர், அமைச்சர், முதலமைச்சர், இன்னைக்கு நம்ம கழகத்துடைய பொதுச் செயலாளர். அப்பப்பா இது லேசான விஷயம் இல்ல, இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அந்த 40 பக்கத்துல இருக்கிறவங்கள மொத்த பேரை எடுத்து வை, அப்புறம் மொத்த பேரும் கூப்பிடு. ஒரு தொகுதிக்கு 20,000 பேர் வருவாங்க. நம்ம அவ்வளவு பதவி கொடுத்திருக்கோம், யாரையும் பதவி போட்டோம், அவங்க மட்டும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம பதவி கொடுத்தோமே, அவங்களுக்கு இப்பதான் வேலை, இதுமேல் தான் வேலை. அப்புறமா வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா, நம்ம ஆட்சி அமைந்ததுக்கு அப்புறமா வருவாங்களே இல்லையா, அந்த விசிட்டிங் கார்டு வருவாங்களே இல்லையா? ஏன் அவங்க இப்ப வரக்கூடாது? இப்ப வந்தாதான் நாளைக்கு காலரை தூக்கின்னு வர முடியும் இல்லையா? அவங்க மட்டும் எதுவும் எதிர்பார்க்காத வந்தாங்கன்னாவே 40,000 பேர் வரலாம். இருக்கு என்கிட்ட. நம்ம தம்மால நாம போட்ட விளம்பரத்துக்கு அந்த விளம்பரத்துக்கு உண்டான பில்லு இருக்குது, அதுக்கு உண்டான ஒவ்வொருத்தருடைய பேரு, அட்ரஸ், எல்லா போன் நம்பரோட நம்ம வச்சிருக்கிறோம். தயவு கூர்ந்து நம்முடைய நகர ஒன்றிய செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர்கள் அதையெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். அவங்களெல்லாம் அதிக செய்ய வருகை புரிகிறார். அந்த வகையிலே ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டத்திற்கு 19ஆம் தேதி ஆற்காடு சட்டமன்ற தொகுதிக்கும் 20ஆம் தேதி ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கும் வருகை புரிகிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட கழகத்தின் பொதுச் செயலர் வருகை தரும் நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லாம் எவ்வாறு செயல்பட வேண்டும், எதையெல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று உங்கள் அழைத்து செயல்வீரர் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் எஸ்.எம். சுகுமார் அவர்களே,